வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நான் சிக்கன் பக்கோடா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே நான் கோழி சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ரிப்பாக, அதாவது நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியெல்லாம் இருக்க வச்சுருக்கேன் ஒரு பவுலில். தயிரை கூட நல்லா இருத்து வச்சுடுங்க ஒரு சைடில். ஒரு காஃபி ஸ்ட்ரெயினரில் சேர்த்து தயிரை இருக்க வச்சு எடுத்து வச்சுடுங்க. மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் தயார் பண்ணிக்கலாம். இங்கே கோழியில் அந்த தயிர் கெட்டியாக இருத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போது 2 விதமான மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று தனி மிளகாய் தூள், இன்னொன்று வெறும் காரத்துக்கு தெகி மிர்ச்சின்றாங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் கூட கிடைக்கிறது மார்க்கெட்டில், அதுதான் யூஸ் பண்ணுறேன். உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், ஃபுட் கலர் சேர்த்து கோழியை நல்லா இந்த மசாலாவில் பெசரி 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் பிரமாதமாக நல்லா வரும். சிக்கன் பிரெஸ்ட் சீக்கிரமாக ஊறிடும் அண்டு நம்ம பட்டுன்னு தயார் பண்ணுறோம். இப்போ 2வது மசாலா, அதாவது அந்த 1 மணி நேரம் ஆனப்பாடு என்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொடியாக நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். கோழி நல்லா ஊறி இருக்குது. பொடியாக நீங்கள் பச்சை மிளகா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். கடலை மாவு, மிளகாய்த்தூள், ஓமம், பெருங்காயத்தூள், சோடா உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு. ஸோ எல்லாமே ஒன்றா நான் கோழியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கோழியை நல்லா பெசரிக்க போகிறேன். இந்த மசாலாவில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். வெறும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அந்த கோழி அந்த மசாலாவில் கோட் ஆகணும், அவ்வளோதான். அதே டைமில் இந்த மசாலா கோழியில் கலக்கிறப்போ நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுடுங்க. அப்போ நம்ம பக்கோடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கோழியை நல்லா கலந்துக்கினேன். நல்லா கெட்டியாக அந்த மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள் கோழியில். இப்போ இந்த கோழி ரெடியாக இருக்குது. தயிர் நீங்கள் தனியாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா தயிர் தண்ணியே போதும். நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வாட்டர் சேர்க்க போகாதீங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த கோழியை ஒரு பீஸாக அந்த எண்ணெயில் சேர்த்துக்கினேன். 1/2 கப்பு எண்ணெய் தான் காய வச்சேன். நான் நிறைய எண்ணெய் காய வைக்கிறது இல்லை. ஸோ சின்ன பேட்சாக தான் நான் வறுத்து எடுக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நீங்கள் வறுக்கணும், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வறுக்க போகாதீங்க. இது சிக்கன் பிரெஸ்ட்டு, சீக்கிரமாக அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கோழியை நம்ம தயிரில் ஊற வச்சுருக்க தொட்டு சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் திருப்பி விட்டேன். இந்த கோழி நல்லா வெந்திருக்கு. எண்ணெயிலேருந்து இருத்து நம்ம இதை சுட நம்ம பரிமாறிட வேண்டியது தான். நார்மலாக இந்த சிக்கன் பக்கோடா அவங்க எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா, அந்த க்ரீன் சட்னி மேலே ஊற்றி சாட் மசாலாலாம் தூவி வெங்காயம் போட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது பிரியாணி இல்லைனா ரெகுலர் மீல்ஸோட வச்சு நீங்கள் இது பரிமாறலாம். இல்லை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரிட்டன் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ much for watching. Bye bye.